நடந்தது காரியத்தை அறிவோம். அவர் கிருபை சார்ந்ததுனால தேவன் இடைப்படுகிறார். பூமி எதிர்ச்சி ஏற்படுகிறது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது, விடுவிக்கப்படுகிறார்கள். மட்டுமல்ல, சிறைச்சாலைக்கு தலைவன் ரட்சிக்கப்படுகிறான். குடும்பத்தோடு தேவனை ஆராதிக்கத்தக்கதாக மாற்றப்படுகிறான். அதே வாசிங்கள் அப்போஸ்தலர் 16:25-26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. போதும். பவுலுடைய ஜீவிதத்தில் ஏற்பட்ட இந்த காரியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் உண்டு. வாழ்க்கையில் அடிகள், உதைகள், பாடுகள், வேதனைகள் நாம் எல்லோருடைய ஜீவிதத்திலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நாம் சந்தித்தே தீர வேண்டும். ஆனால் அவைகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் அமைய இருக்கின்றது. துன்பங்கள், உபத்திரங்கள் மத்தியிலே தேவனை உயர்த்துகளாக, துதித்துகளாக நாம் காணப்படுகின்றோமா? நாம் கடந்து சென்ற பாதைகளை அறிந்தவர்கள் நம்மிடம் வந்து, எப்படி பிரதர், எப்படி சிஸ்டர், இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், பலவீனத்தின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும் நீங்க சந்தோஷமா சிரிச்சு மற்றவங்களோட பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்களா? அப்படின்னு கேட்டாதான் நீங்க கிறிஸ்துவின் கிருபைக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கடலின் மேல் பகுதியில கொந்தளிக்கும் அலைகள், சுனாமி போன்ற பேரலைகள் இருந்தாலும் கடலின் அடிமட்டத்தில் ஒரு இடம் உண்டாம். எந்தவித சலனம் இல்லாமல் தண்ணீர் அப்படி கல்லுமாகி இருக்குமாம். அதை கடலின் மெத்தை என்று சொல்வார்கள். அவ்வாறு பாடுகள், வேதனைகள் வந்தாலும், டெம்பரரியா கதி கலங்கினாலும், உள்ளத்தின் ஆழத்தில் அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஏசியா 54:10 ஏசியா 54:10. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த காரியம் நடந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொன்ன உடனே கிருபை பிடித்துக் கொள்ளும் பொழுது கடலின் மெத்தையில் இருப்பது போல் எந்த செல்லும் நாம் இருக்க தேவன் கிருபை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முன்பு பல முறை இந்த உதாரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன். பிறந்த நாள் இதுக்கு சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன். ஆப்பிரிக்க காடுகளிலே இருந்த ஒரு வைர கல்லை தோண்டி எடுக்கப்பட்டது. அதை லண்டன் உள்ள மகாராணிக்கு, விக்டோரியா மகாராணிக்கு அனுப்பினார்கள் பரிசாக. அவர்கள் அதை, அந்த ரா டைமண்ட் ஸ்டோனை அவர்கள் ஆம்ஸ்டர்டாம் வைரத்துக்கு ஃபேமஸான இடம், அங்கே அனுப்பி அங்கே இருக்க வைர இழைப்போனிடம் தனக்கு சில டைமண்ட் செய்யும்படி அனுப்பினார்கள். 2-3 மாதங்கள் அந்த வைர இழைப்போன் அதை மிகவும் ஆராய்ச்சி செய்கிறான், படம் வரைகிறான், இது பண்ணுகிறான். அந்த காலத்துக்கு இப்படி இருக்க மாடர்ன் டெக்னாலஜி அல்ல, எக்ஸ்ரே, அது மற்ற காரியங்கள், அநேக காரியங்கள் செய்து கண்டுபிடித்தவனாக ஒரு நாள் அதை வைஸ் என்று சொல்லும் இடுக்கையில அதை வைத்து மெல்லிய சுத்திலை கொண்டு ஒரே அடி. பார்க்கிறவர்கள் என்ன நினைத்திருப்பார், என்ன மதியற்ற கணத்தை செய்கிறான், இவ்வளவு விலையேற பெற்ற ஒரு வைரத்தை அடித்து 2ஆக உடைத்து விட்டானே என்று. ஆனால் அந்த வைர இழைப்போனுக்கு தெரிந்தது, இது ஒரு வைரம் அல்ல, இதற்குள்ளாக 2 வைரம் இருக்கிறது என்று. அதை பிரித்து அழகான 2 டைமண்ட்ஸ் செதுக்கி ராணிக்கு அனுப்பினாராம். அவ்வாறே தேவன் உங்களை அடிப்பார் என்றால் உங்களுக்குள்ளாக இருக்கும் மகிமையானதை வெளிக்கொண்டு வரத்தான். என்றால் சர்வ வல்ல தேவனுடைய கரத்தில் இருப்பதனால நமக்குள்ளாக என்ன இருக்குது என்று அறிந்த தேவன் அதை வெளியே கொண்டு வருவதற்கு சில நேரங்கள் அடிப்பார். ஆனால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ராணியின் கிரீடத்தில் மகிமையாக விளங்கத்தக்கான பாக்கியத்தை நம்ம ஜீவத்தில் கொடுப்பார்.
25 ஆண்டுகள் சுகவீனமாக படுத்த படுக்கையிலேயே இருந்த ஒரு தேவ ஊழியருடைய மனைவி, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவருடைய மனைவி, ஒரு நாள் மிகவும் சோர்ந்தார்கள். என்ன தாப்பனே, 25 ஆண்டுகள் இந்த படுக்கையிலே இருக்கிறேன். அருமான கர்த்தரே, தாசனுக்கு எந்த ஊழியத்தையும் செய்ய முடியவில்லையே, ஏன் என்னை இப்படி வைத்திருக்கிறேன் என்று கேட்ட நேரத்தில் தான் அந்த இரவு நேரத்தில் ஒரு பதில் வந்தது. எப்படி? முன்பாக சூட்டுக்காக மேலே நாட்டில் அடுப்பு எரியும் அல்லவா, அந்த அடுப்பில் விறகுகள் வைக்கப்பட்டிருந்தன, எரிந்து கொண்டிருந்தன. இரவு நேரம் பன்னீர் வெளியே பெய்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு மெல்லிய சத்தம், பறவையுடைய சத்தம் கேட்டது. இவர்கள் தனக்கு உதவியா இருக்கும் சகோதரியை கூப்பிட்டு, மார்கரெட், இந்த நேரத்தில் எந்த பறவை பாடுகிறது என்று கேட்டார். இது பணிவிடும் நேரம் அல்லவா, இரவு இந்த நேரத்தில் இந்த பறவை மிகவும் அழகான ஒரு சத்தம் வருகிறது என்று. உடனே அவள் சொன்னார்கள், அம்மா, அந்த பாடல் எங்கிருந்து வரவில்லை, அடுப்பில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த காற்றில் உள்ளாக அடக்கி இருந்த அந்த காற்று வெளிவரும் பொழுது ஏற்ற சத்தம் என்று சொன்னதும் அவர்கள் இருந்தார்கள். ஒருவேளை இந்த மரம் செழிப்பாக இருந்த காலத்தில் அதில் அமர்ந்திருந்த பட்சிகளுடைய பாடலை தனக்குள்ளாக எடுத்திருக்கலாம். இந்த சூட்டினாலே உடையும் பொழுது அந்த கீதம் வெளிவரது நினைத்துக் கொள்ளும் ஆவியான பேசினார், மகளே, உன்னை நான் வைத்திருப்பது, இவ்வாறு வைத்திருப்பது உனக்குள்ளாக இருக்கும் இன்னும் அநேக நல்ல காரியங்களை வெளிக்கொண்டு வரத்தான் என்று சொல்லும் பொழுது அன்று நாளிலிருந்து ஒரு பெரிய ஜப வீராங்கனையாக மாற்றி தன்னுடைய கணவனுடைய முழு ஊழியத்தின் தாங்கினவராக தொடர்ந்து அடுத்த 25 ஆண்டுகள் அவள் கர்த்தருக்கென்று ஜீவித்தார்களாம். ஆம், அநேக நேரத்தில் கஷ்டங்கள் நேரத்தில் நாம் தேவனுடைய கிருபையை சாராத பட்சத்தில் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டவா. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. நான்காவதாக, துக்கத்தின் வேளையில தேவ கிருபை போதுமானது. நமக்கு அன்பான தாய், தகப்பன், கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உற்றார்கள் நித்தியத்திற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது, அடிமைக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது உள்ளம் சுக்குநூறாக உடைந்து போய்விடுகிறது. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்து மரித்திருப்பதனாலே மீண்டும் அவர்களை முகமுகமாக காண்போம் என்ற நிச்சயம் நமக்குள்ளாக ஆணித்தரமாக இருந்தாலும், ஐயோ, இந்த பூ உலகில அவளை நாம் இனி காண முடியாதே, அவருடைய அன்பான சத்தத்தை என்னால் கேட்க முடியாதே, அவருடைய மெதுவான தொடுதலை என்னால உணர முடியாது என்று கதிகலங்கி போகிறோம், கண்ணீர் விடுக்கிறோம். துக்கம் கார்மேகமாக நம்முடைய உள்ளத்தை மூடிக்கொள்வதாக இருக்கிறது. அப்பொழுது உற்றார் உறவினர்கள் வந்து என்னதான் ஆறுதல் படுத்தினாலும், போதகர் வந்து ஜெபித்தாலும் அவைகள் ஒன்றும் நம்மை ஆற்றுவதாக இருக்க போவதில்லை. எதுவரை நான் ஜெபித்த பிராரம் உடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, இதோ உலகத்தின் முடிவறிந்த நன்னோடு இருக்கிறேன் என்று கூறினவருடைய மெல்லிய சத்தம் நமக்குள் துணிக்கும் வரை, மகனே, மகளே, என் கிருபை உனக்கு போதும், உன் துக்கத்தில் என் ஆறுதல் உனக்கு பரிபூர்ணமாக விளங்கும் என்ற தெய்வகுமாரன் நம்முடைய உள்ளத்தில் கேட்கும் வரை நம்முடைய இருதயம் அமைதல் அடைய போவதில்லை. அந்த சத்தம் ஒன்று மட்டுமே
தொடர்ந்து வரும் நாட்களிலே உங்கள் ஆறுதல் படுத்துவதாக, தேர்தல் படுத்துவதாக, நிலைநிறுத்துவதாக இருப்பதை நீங்கள் உணர முடியும். மட்டும்